அண்மை செய்தியை பார்க்கிறோம். மின்வெட்டை நீக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி வலியுறுத்தியிருக்கிறார். பகலில் நடக்கும் திருட்டுக்கு இரவில் எப்படி மின்தடை ஏற்படுகிறது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மின்வெட்டிற்கு நடவடிக்கை தேவை என்று செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். 6 மணி நேரம் 12 மணி நேரம் மின்வெட்டு என தாங்க முடியாத துயரத்தில் மக்கள் தவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, செந்தில் பாலாஜி என்ன தெரிவித்திருக்கிறார்? இன்ஃபுளுசர்களுக்கு கண்டென்ட் கொடுக்கும் வேலையை செய்யாமல் நள்ளிரவில் போராடும் மக்களின் துயர் துடைக்க மின்வெட்டை நீக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக மாற்றத்தை தருகிறேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குறுதிகளை பெற்ற தாவேக அரசு தனது 1 மாத கால ஆட்சியில் வாக்களித்த மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையே தந்திருக்கிறது எனவும் 6 மணி நேரம் 12 மணி நேரம் மின்வெட்டு என தாங்க முடியாத துயரத்தில் நள்ளிரவிலும் பொதுமக்கள் நடுத்தெருவிற்கு சாலையிலும் போராடி வருவதாகவும் சாலை மறியல் இல்லாத இரவுகள் இல்லை என்ற நிலை மாநிலத்தின் தலைநகரிலும் மற்ற பகுதிகளிலும் இந்த ஆட்சி நிர்வாக அவலத்தை வீதிக்கு கொண்டு வந்து நிற்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பதவியேற்றத்துடன் மாற்றத்தை தருவேன் என பஞ்ச டைலாக் எல்லாம் பேசி முதலமைச்சர் மௌனமாக தற்போது இருப்பதாகவும் மின்வெட்டுக்கு பதில் சொல்லவில்லை எனவும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பதில் சொல்ல வேண்டிய மின்துறை அமைச்சரோ தினம் ஒரு தியரியை எழுதி அது ஊடகங்களுக்கு ஒப்பாரி வைப்பதையும் ஊடகங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக பார்த்து வருவதாகவும் தங்கள் நிர்வாக திறமையே மறைக்க ஃபேக் ரீல்ஸ் போடுவது போல் தினமும் திசை திருப்பும் வேலையை மட்டும் செய்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பகலில் நடக்கும் திருட்டுக்கு இரவில் எப்படி மின் தடை ஏற்படுகிறது என்று சாதாரண மக்களுக்கும் கேள்வி எழுந்து இருப்பதாகவும் இது அமைச்சர் யோசிக்கவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். வீட்டிற்கு போவது எப்படி என்றும் பிரச்சனை தீர்வதற்கு பதில் சொல்வதையும் கதையாக அளித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 3வது மின்வாரிய பணியாளர்கள் சதி செய்கிறார்கள், எப்போதும் அர்ப்பணிப்புடன் களத்தில் நிற்கக்கூடிய தனது பணியாளர்கள் மீதே பழி போடுகிறார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக மக்களும் குழந்தைகளும் துன்பத்தில் இருப்பதை ரசிக்க மின்துறை பணியாளர்கள் என்ன அவசியம் இருக்க போகிறது என்ற கேள்வியையும் அமைச்சர் நினைத்தாரா என்றும் தெரிவித்திருக்கிறார். தன் கை லாபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதாகவும் தாவேக அரசில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் மின்வெட்டால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடும் அவலம் தான் என்று தெரிவித்திருக்கிறார். நாங்கள் தண்ணீர் இன்றி தவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் துயரம் தெரியும் எனவும் பத்திரிகையாளர்களை பார்த்தவுடன் பவர் காட்டுகள் குறித்து அமைச்சர் சொல்வது காரணமாக வைத்திருப்பதாகவும் தொடர்ச்சியாகவே மின்வெட்டை தடுப்பதற்கான என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதிகாரிகளை வைத்து அமைச்சரோ அமைச்சர்களை வைத்து முதலமைச்சரோ ஒரு ரிசர்வ் மீட்டிங் நடத்துவதை போல இது இல்லை என்றும் எதுவும் நடக்காத தாவேக ஆட்சியில் இது மட்டும்தான் மாற்றம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரே மாதத்தில் மின்வாரியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய படு மோசமான நிர்வாக கேள்விக்கு இந்த ஆட்சியின் மாற்றம்தான் காரணம் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் மின் தேவை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துதான் வருகிறது என்பதை இந்த அரசு உணர வேண்டிய உண்மை இதுதான் என்றும் அதிகரித்து வரக்கூடிய தேவைக்கு ஏற்ப திறமைக்காக நிர்வாகம் செய்து மக்களை இன்னல்களுக்கு உட்படுத்தாமல் காப்பாற்றுதான் ஆட்சியின் நிர்வாக திறமை எனவும் அதைத்தான் எங்கள் திமுக அரசு செய்ததாகவும் புள்ளி விவரங்களுடன் சொல்ல வேண்டும் என்றால் 2021 அதிகபட்சமாக 16,481 மெகாவாட் மின்சாரம் என்பது தேவைப்பட்டது என்றும் ஆண்டு வாரியாக எத்தனை மெகாவாட் மின்சாரம் தேவைப்பட்டது என்பதை குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் இதுவரையிலும் சீரான மின்சாரத்தை பொதுமக்களுக்கு வழங்கி இருப்பதாகவும் சென்னையை பொறுத்தவரையிலும் கடந்த 4 ஆண்டு மின் தேவை என்பது 4,663 மெகாவாட் உச்சத்தை தொட்டிருப்பது என்று குறிப்பிட்டிருக்கிறார். 2024 ஆண்டு 4,769 மெகாவாட் உச்சத்தை தொட்டது என்றும் இதில் எல்லாம் மக்களுக்கு கொடுத்து பொதுமக்களும் நள்ளிரவில் குழந்தைகளுடன் வயதானவர்களும் நோயாளிகளுடன் தெருவுக்கு வந்து போராடும் நிலை ஏற்படவில்லை. இது மட்டுமா, இந்தியாவிலேயே மிக குறைவான மின்வெட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் என்பது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்ததுதான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்ஃபுளுசர்களை வைத்து கண்டென்ட் கொடுக்கும் வேலை செய்யாமல் நிர்வாக ரீதியாக அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.